Welcome to this video tutorial session. CISA programming in the continuous video tutorialsல நாங்க அடுத்ததா பார்க்க போற விஷயம் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை கூட்டுற ப்ரோக்ராம் வந்து C#ல பார்க்க போறோம். இது முதல்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைரக்டா ப்ரோக்ராமுக்குள்ள போவோம். நான் கொடுக்குறேன் win app add number சொல்லி கொடுத்து ஓகே பண்றேன். எனக்கு ஒரு விண்டோஸ் ஃபார்ம் வந்துட்டு ஃபார்மை லான்ச் பண்றேன். லான்ச் பண்ணிட்டு இங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எடுக்கிறேன். ரெண்டு நம்பரை கூட்டுறதுக்கு டிஸ்பிளேயை நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்லயே செய்ய போறேன் பண்றதே. அண்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த மூணு டெக்ஸ்ட் பாக்ஸையும் செலக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குரிய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாற்ற போகிறோம். 14 போல்ட் என்று சொல்லி மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸஸ் வந்து பெருசாகிட்டு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்டா இதுக்கு லேபிள் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நாங்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. C# ப்ரோக்ராமிங்கில் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன, லேபிள் என்ன. லேபிள்ன்றது ஒரு வேல்யூவை ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் பாவிக்கிறது. டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது வந்து ஒரு வேல்யூவை ப்ரோக்ராமுக்குள்ளே எடுத்து ஒரு கல்குலேஷன் செய்கிறக்காண்டி பாவிக்கிறது. லேபிள் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே அல்லது ஒரு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வரும்ன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு இது டிஸ்பிளே பண்ணுற விஷயத்தை தான் நீங்கள் வந்து லேபிள் வந்து பாவிக்கிற. லேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எங்களுக்கு 3 லேபிள் தேவை. 3 முறையாக எடுத்துடுவோம். ஓகே, எடுத்துட்டு 3 செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றுறேன். 14 போல்டுக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு நான் இப்போ லேபிளை எடிட் பண்ண போகிறேன். லேபிள் 1 ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் லேபிள் 1 டெக்ஸ்ட்டை வந்து நம்பர் 1 சொல்லி கொடுக்குறேன். லேபிள் 2 டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை போய் லேபிள் 2 வந்து நம்பர் 2 சொல்லி கொடுக்குறேன். லேபிள் 3 ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் லேபிள் 3 வந்து டோட்டல் சொல்லி கொடுக்குறேன். C#ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்கிறேன். இன்டர்ஃபேஸ் டிசைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் நார்மலாக ப்ரோக்ராமிங்லேயே இன்டர்ஃபேஸ் உள்ள ப்ரோக்ராமிங்னா இன்டர்ஃபேஸ் டிசைன் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இன்டர்ஃபேஸ் டிசைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அலைன்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விர்ச்சுவல் லைன்ஸ் வந்து வருது இந்த அலைன்மெண்ட்டை சரியாக செய்கிறது. ஸோ உங்களோட இதுகள் வந்து நேராக மச் ஆகிட்டுதான்டா அந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இண்டிகேட் பண்ணி காட்டி கொடுக்கும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இடையில உள்ள இடைவெளிகள், லேபிளுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் இடையில உள்ள இடைவெளி எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நைஸ் இன்டர்ஃபேஸை வந்து யூசருக்கு வந்து கொடுக்கும். ஸோ யூசருக்கு ஒரு ஒழுங்கான இன்டர்ஃபேஸ் கிடைக்கிறதால தான் யூசர் வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸை வந்து விரும்பி யூஸ் பண்ண வேணும். பட்டன் ப்ராப்பர்ட்டிஸில் போய் சம் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பட்டன் டெக்ஸ்ட்டை நான் மாற்றல. பட்டனை டபுள் கிளிக் பண்ணிட்டு வளமையை போல கோடிங். ஸோ இங்கே கோடிங் என்ன நான் எழுத போகிறேன்டா எங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும். இங்கே இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இந்த இதில் காட்டும். இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. 1 2 கூட்டி 3ல டிஸ்பிளே பண்ணணும். அதான் ப்ரோக்ராம். இப்போ வந்து கொடுக்குறேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் பிளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் செமிகோலன். இப்போ ஒரு கம்பைல் பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் நாட் அ ரைட் ப்ரோக்ராம். ஒரு உங்களுக்கு கம்பைல் பண்ணி என்னென்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்ப்போம். 21 2 கொடுத்து சம் கொடுக்குறேன். 21 2 சொல்லி சொல்லிக்க
212 என்று சொல்லி வருது 212. இங்க வந்து என்ன செய்யுதுன்னா 21ஓட 2 வந்து சேர்க்குது. எங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாது, கூட்டணும். ஸோ இங்க சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸில் எடுக்கிற வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதை நாங்கள் இன்டீஜராக மாற்றினா தான் கூட்டுப்படும். ஸ்ட்ரிங்காக இருக்குமெண்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கன்கேட்டினேஷன் ஆப்ரேஷன், அதாவது வந்து ரெண்டை சேர்க்கிற வேலையை தான் செய்யும், கூட்டாது. ஸோ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இன்டீஜரான்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. கன்வெர்ட் அழிச்சிட்டே செய்கிறேன். கன்வெர்ட் டாட் டூ இன்டீஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கும், 32 இருக்கும், 64 இருக்கும். சைஸ் ஆஃப் இன்டீஜரை பொறுத்து நீங்கள் இதை அலோகேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக இன்டீஜர் 32ன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்வெர்ட் இன்டீஜர் 32 என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இன்டீஜர் 32 கன்வெர்ட் பண்ணணும். இந்த பார்ட் முடிஞ்சது. அடுத்து என்ன செய்யணும்னா அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் இருக்கிற டெக்ஸ்டையும் வந்து இன்டீஜர் 32 வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டையும் கூட்டி டிரெக்டாக அப்படியே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல டிஸ்பிளே பண்ணலாமாண்டா பண்ணலாது. ஏனெண்டா இங்கே கூட்டப்பட்ட வேல்யூ ரிசல்ட்ஸ் வந்து இன்டீஜரில் இருக்கும். அகெயின் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். 21 to சம் 21 கூட்டினா 23. ஓகே, ஸோ கீழே கோடிங் இருக்கா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3.text என்னவா இருக்கணுமெண்டா கன்வெர்ட் பண்ணப்பட்ட இன்டீஜர் 32 டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text கன்வெர்ட் பண்ணப்பட்ட இன்டீஜர் 32 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text கூட்டி அதை ஃபைனலாக ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் கிளியராக கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே கன்வெர்ட் முதல்ல ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவீங்க, பிறகு கன்வெர்ட் இன்டீஜர் 32 டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, அந்த ப்ராக்கெட் எவ்வளோ இங்கே முடியும், ஃபைனலாக டாட் வச்சு டூ ஸ்ட்ரிங் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிங்கண்டா 2 நம்பரை வந்து உங்களுக்கு சி ஷார்ப் ப்ரோக்ராமுகளை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடிஷன் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பரை எப்படி சி ஷார்ப் ப்ரோக்ராமில் கூட்டுறது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். சிம்பிளாக இதை வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சிம்பிளாக பேசிக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து இப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.